இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மூலிகை செடியோட பேர் தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது அமேசான் காட்டுல கூட கிடைக்காத ஒரு அரிய வகை மூலிகை செடி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியை மூலிகைகளின் ராஜான்னு கூட அழைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மூலிகை செடியை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சு நல்லா அம்மியில வச்சு ஒட்ட அரைச்சு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில மூட்டை மாதிரி கட்டி சுத்தமான தேங்காய் எண்ணெயில ஒரு 3 நாள் ஊற வச்சு அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு தேய்ச்சாக்கா தலைமுடி நல்லா கருமையா வளரும். முக்கியமா நிறைய பேருக்கு இன்னமும் இளநர பிரச்சனை இருக்குது. கண்டிப்பா அவங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியை நல்லா அம்மியில ஒட்ட அரைச்சு அதை எடுத்து தேங்காய் எண்ணெயில ஊற வச்சு ஒரே ஒரு டைம் தலைக்கு தடவி பாருங்க. ஒரே மாசத்துல அவங்க தலையில இருக்கிற நரமுடி எல்லாமே காணாம போய் தலைமுடி நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியை பயன்படுத்தி நம்ம பல்லுல இருக்கிற மஞ்சக்கரையை கூட ரொம்ப ஈஸியாவே நீக்கிடலாம். அதுக்கு முதல்ல அந்த செடியில இருந்து கொஞ்சமா இலையை பறிச்சு யாருடைய பல்லுல மஞ்சக்கரை இருக்குதோ அவங்களுடைய பல்லுல இது மாதிரி நல்லா தேய்ச்சாலே போதும். கண்டிப்பா ஒரே வாரத்திலே அவங்களுடைய பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாம் காணாம போயிடும். வேணும்னா நீங்களும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியை பயன்படுத்தி உங்க பல்ல விலக்கி பாருங்க. கண்டிப்பா உங்க பல்லுல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாம் போயிடும். அப்புறம் உங்க ஊர்லயும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி இருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.